ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கார்பன். இன்னைக்கு கேரளால ரொம்ப ஃபேமஸான அடை பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. இன்னைக்கு செய்யக்கூடிய அடை பாயாசத்துக்கு நான் 100 கிராம் போல அடை எடுத்திருக்கேன். இந்த அடை பார்த்தீங்களா, நம்ம கடையில் அரிசி மாவுலையும் கிடைக்குது, மைதாவுலையும் கிடைக்குது. ஆனால் நீங்கள் அரிசி மாவில் செஞ்சீங்கன்னா இந்த அடை பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால அரிசி மாவு உள்ள அடையாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த அடையை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா இந்த அடையோட முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா குழஞ்சிரும். இந்த அடை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்கள் இந்த அடை சீக்கிரமாக வேகிறதுக்கு இதை ஒரு 50 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த அடையை ஆட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து வரும். ஸோ எந்த மாதிரி மெத்தட் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அடையை வேக வைக்கலாம். அடை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் 2 to 3 மினிட்ஸ் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக உதிரியாக வரணும்னா நம்ம கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது வெந்துட்டுருக்க டைமில் இதுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். இதோட மெயினான இன்க்ரீடியண்ட்டே இந்த தேங்காய் பால் தான். 100 கிராம் அடைக்கு நான் ஒரு பெரிய தேங்காவாக எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில். அரை கப் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கெட்டியான பால் கிடைக்கும். நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதுலேருந்து கம்ப்ளீட்டாக பால் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் இந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரையாக உதிரியாக இருக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம 2வது பால் எடுக்க போகிறோம். அதுக்காக நான் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு இதுலேருந்து நம்ம பால் எடுத்துக்கலாம். 2வது பால் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி அதில் உள்ள எல்லா பாலும் கம்ப்ளீட்டாக வெளியே வந்திருக்கும். ஆனாலும் அதில் இருக்க இன்னும் கொஞ்சம் அந்த மிச்ச மீதி பாலையும் நம்ம இப்போது 3வது பாலை நம்ம எடுக்க போகிறோம். அதுக்காக நான் 3 கிளாஸ் சின்ன கிளாஸில் தண்ணியை ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சி இதில் இருக்க 3வது பாலையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேங்காயில் இருக்கக்கூடிய பால்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு பால், ரொம்ப திக்காக இருக்கும். இது 2வது பால், இது 3வது பால். இந்த மாதிரி தேங்காய் பாலை 3ஆக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அடை பாயாசம் செய்யும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா நம்மளோட ஃபஸ்ட்டு பால் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு பால் திக்காக இருந்தால் தான் பாயாசம் நல்லாவே இருக்கும். நம்மளோட 2வது பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாகவே திக்னஸ் இருக்கும். அதே மாதிரி 3வது பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். இந்த மாதிரி 3 பாலாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அடை பாயாசத்துக்கு முந்திரி மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டேஸ்ட்டுக்காக திராட்சையும் ஆட் பண்ணுறோம். அதே பேனில் நம்ம தேங்காவையும் வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி 2 ஸ்லைஸ் தேங்காவை இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாயாசத்துக்கு சாப்பிடும் போது ரொம்ப க்ரன்ச்சியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நெய்யில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப தீய விடக்கூடாது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச அடை இப்போ கம்ப்ளீட்டாக குக்காகி ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச அடை பார்த்திங்கன்னா ஒட்டாமல் அழகாக உதிரியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணணும். இந்த அடை கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம நார்மல் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பாயாசத்தில் நல்ல உதிரியாக உங்களுக்கு அடை இருக்கும். இனிமேல் தான் நம்ம அடை பாயாசமே நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 150 கிராம் போல் வெல்லம் எடுத்திருக்கேன்.
வெல்லம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் போல தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த வெல்லம் வந்து நல்லா கரையிற வரைக்கும் ஒரு ஹை ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்க போறோம். வெல்லம் வந்து கம்ப்ளீட்டா கரைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு மேல வந்து இந்த அளவுக்கு பபிள்ஸா வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல நம்ம வேக வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருந்த அந்த ஆடையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த வெள்ளைப்பாகை கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த வெள்ளைப்பாகையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ண போறோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஆடெல்லாம் கம்ப்ளீட்டா அந்த வெள்ளைப்பாகை வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நம்ம குக் பண்ண போறோம். அப்படி அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பால் வந்து ஆட் பண்ண போறோம். நீங்க அப்சர்வ் ஆகாத முன்னாடியே நீங்க பால் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து கிடைக்காது. உங்களுக்கு பாயாசம் வந்து தண்ணியா தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஆடையில வந்து அந்த ஸ்வீட் வந்து போய் இறங்காது. அதனால கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பால் வந்து ஆட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஆடெல்லாம் வந்து வெள்ளைப்பாக நல்லா வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த டைம்ல ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் எதுக்குன்னா கொஞ்சம் வாசனைக்காகவும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும். நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த 3வது பால், அதாவது ரொம்ப தண்ணியான பாலை வந்து நம்ம ஆட் பண்றோம். நீங்க ஸ்டார்ட்டிங்லயே திக்கான பாலை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பால்லாம் வெல்லத்தோட சேர்ந்து திரிஞ்சு போயிடும். அதனால தான் பாலை வந்து அதை திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரித்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியான பாலை தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டா வந்து கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு அதிகமானாலும் பால் வந்து திரிஞ்சு போயிடும். இந்த கம்மியான சூட்லயே வந்து இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பால் வந்து கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம 2வது பால், அதாவது கொஞ்சம் திக்கான பாலை வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த மாதிரி நம்ம முதல் பால் ஆட் பண்ணிட்டு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம 2வது பால் ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அடை பாயாசம் வந்து ப்ராப்பரான டேஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பால் வந்து திரியறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நம்ம 2வது பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சிம்லே வச்சு நல்லா திக்காக வரைக்கும் நம்ம குக் பண்ண போறோம். ஸோ இந்த அடை பாயாசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். எனக்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் கிட்ட ஆச்சு. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம 2வது பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அடை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வ் ஆகி ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கடைசியா திக்கான ஃபர்ஸ்ட் பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடுலேயே வந்து நம்ம கலரி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பால் வந்து கொஞ்சம் கொதிச்சாலே வந்து திரிஞ்சு போயிடும். அதனால பால் ஆட் பண்ண உடனே வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீமியான டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பால் வந்து திரிஞ்சு போயிடும். கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருந்த திராட்சை, முந்திரி, தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான அடை பாயாசம் ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் ஃபுட், ஸ்ப்ரெட் லவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.